ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய பொருளில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது வந்து கொஞ்சம் பொருள் யூஸ் பண்ணி நம்ம வந்து வதக்கி பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நீளவாக்கில். அப்புறம் தேங்காய், அப்புறம் தக்காளி, அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறோம். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். ஸோ மிக்சியில் வந்து தேங்காய் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்குறோம். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்குறோம். வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிச்சின்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ இப்போ வந்து இதை வந்து வறுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அடியில் பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இப்படி வந்து ஒரு நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் நல்லா அந்த அதோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வரும். ஸோ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு தான் மூடி வைக்க போகிறோம். கொதிக்கிறதுக்கு விடணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அப்புறம் மூடி வைங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அப்புறம் உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கருவாடு வந்து நான் கழுவி வச்சுருக்கிறேன். சாலை கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நடுவில் உள்ள வந்து முள்ளை வந்து நான் எடுத்துருவேன். எப்போவுமே எடுத்துகிட்டு இப்படி வந்து பிச்சு பிச்சு போடுவேன். அப்போ தான் வந்து குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழு கருவாடை போடுறதோட இப்படி பிச்சு போட்டு பாருங்கள், குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கருவாடில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ இனிமேல் உங்களுக்கு குழம்புக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப உப்பாயிரும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். காய்கறி வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.